ஒரு பசுமையான காட்டுல ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த பாம்புக்கு தன்னோட மின்னிட்டு இருக்க உடம்பும் கூர்மையான பற்களும் நினைச்சு ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு. இதனால தன்னோட சக்தியை நிரூபிக்க சின்ன சின்ன பறவைகளை கேலி கிண்டலும் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் எப்பவும் போல மரத்துக்கு பக்கத்துல ஓய்வெடுக்கும் பொழுது அங்க ஒரு சிறிய பறவையும் வந்துச்சான். அந்த பறவையோட குரல் ரொம்ப மென்மையா இருக்கும். இத பார்த்த பாம்பு, நீ ஏன் ரொம்ப சின்னதா இருக்க? நீ மரத்துல இருந்தா கூட உன்னை யாராலும் பார்க்க முடியாது, உன்னோட சிறிய சிறகும் உன்னை ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாதுன்னு கேலியும் பண்ணிச்சான். பாம்போட வார்த்தைகள் சிறிய பறவைய புண்படுத்தவும் செஞ்சுச்சு. ஆனா சிறிய பறவை இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இன்னொரு மரத்துக்கு சென்று தன்னோட இனிமையான பாடலை பாடவும் செஞ்சுச்சு. தன்னோட வார்த்தைகளால பறவையை புண்படுத்திட்டோம்னு பாம்பு மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. அடுத்த நாள் வழக்கம் போல உணவு தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய எலிய பாம்பு கவனிச்சிச்சு. அதை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு முடிவு பண்ண பாம்பு வேகமா தரையில ஊர்ந்தும் போகுது. ஆனா அதே இடத்துல மனிதர்கள் வச்ச பொறியில பாம்போட வால் சிக்கவும் செஞ்சுச்சு. என்னதான் வெளியே வர முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணும் போதெல்லாம் பொறி இறுக்கமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. யாராச்சும் உதவி பண்ணுங்க, நான் பொறியில சிக்கிருக்கேன்னு எல்லோரையும் உதவிக்கும் அழைக்குது. அப்போ அங்க வந்த சிறிய பறவையை பார்த்த பாம்பு, பறவையே என்னை எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்துன்னு சொல்லவும் செஞ்சுச்சு. பக்கத்துல வந்த பறவை பாம்பை பார்த்து, நம்மளை இந்த பாம்பு எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிருக்குன்னு யோசிச்சு, பிறர் தவறு செஞ்சாலும் நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சு பொறிக்கு பக்கத்துல போனதும் தன்னோட கூர்மையான அழகால கயிற்ற அறுக்கவும் துவங்குச்சு. என்னதான் பொறுமையா பண்ணாலும் இறுதியா கயிறு இருந்து பாம்பு வெளியவும் வந்துருச்சு. வெளியே வந்த பாம்பு பறவைக்கு நன்றி சொல்லிட்டு, பறவையே என்னை மன்னிச்சிரு, நீ சிறியதா இருக்கிறதுனால நீ பயனில்லைன்னு நான் நினைச்சேன், நீ என்னோட உயிரையே காப்பாற்றிட்டன்னு சொல்லிச்சு. பரவாயில்ல பாம்பே, நீ ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வார்த்தைகள் எப்பவும் இந்த பொறி மாதிரி காயப்படுத்தும், அதனால நம்ம பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லவும் செஞ்சுச்சான். அன்னையில இருந்து அந்த காட்டுல இருந்த எல்லா விலங்குகள் கிட்டயும் அன்பாவும் நட்பாவும் இருந்துச்சான். சின்ன பறவையோட பாடத்தை அவன் ஒரு நாளும் மறக்கவே இல்லை. குழந்தைகளே, இந்த சின்ன கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அன்பாவும் தாழ்மையாவும் இருக்கிறது தான் பெருமையை விட வலிமையானது. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.